அனைவரும் மின்புற்றிருக்க இறைவனை வணங்குறாங்க. ரஜினி ரசிகர்கள்லாம் யாரும் என்னை திட்டாதீங்க. ஏன்னா அவர் 70 வயசுக்கு அப்புறம் கூட ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. 20 வயசு பொண்ணுங்க கூடலாம் நடிச்சிட்ருக்காரு. அது பார்க்குறவங்களோட டேஸ்ட்டு, அது படம் எடுக்கிற ப்ரொடியூசருங்களுடைய அந்த நம்பிக்கை, அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலைங்க. எல்லா படத்துலேயுமே இன்றைக்கி அவருடைய கூலி படத்தோட ஆடியோ ரிலீஸ் பாட்டு ஏதோ ரிலீஸ் பண்ணாங்க. பாட்டு எதுவும் ஞாபகத்தில் இருக்க மாதிரி இல்லை. நான் எந்த யாரோடைய ரசிகையும் கிடையாது. உடனே நீங்கள் அவரோட ரசிகை இல்லையான்னு கேட்காதீங்க. எல்லா படத்துலேயுமே வன்முறை காட்சியை தான் நம்ம அந்த ஆடியோ லான்ச் பண்ணும்போதும் சரி, அந்த இது ஏதாவது ஒரு வீடியோ ரெக்கார்டிங் ஃபஸ்ட்டெல்லாம் அந்த இது பண்ணுவாங்க, அந்த வீடியோ கேசட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் கூட இந்த மாதிரி வன்முறை காட்சிகளை மெயினாக வச்சு படத்தை காட்ட மாட்டாங்க. இப்போ எல்லாம் ட்ரெய்லர் வெளியீட்டுலேருந்து கத்தி குத்து ரத்தம் சண்டை இந்த மாதிரி தான் காட்டுறாங்க. ஏற்கனவே நாடு சமுதாயம் வந்து இது மாதிரி காட்சிகளை பார்த்து 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 தான் வன்முறைகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. படத்தில் வந்து வன்முறை காட்சிகளை முடிஞ்ச அளவுக்கு நிறைய தவிர்த்தா தான் இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். சின்ன சின்ன பசங்க கையிலலாம் இப்போ கத்தி வச்சுக்கிட்டே, இப்போ இன்னைக்கு கூட மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பிளாக்மெயில் பண்ணுறான் கத்தி வச்சு. நல்ல வேலை பின்னாடி ஒருத்தர் போய் நல்லபடியாக அந்த குழந்தையை காப்பாற்றிட்டார், பெண் குழந்தைய. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல அவனுக்கு. அந்த மாதிரிலாம் சைக்கோங்க நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்குது. இந்த படங்களை பார்த்து தான் பெரிய தாதாங்களாகிட்டுருக்காங்க. இதை சென்சார் போர்டு தான் இதை முடிவு பண்ணணும். தயவுசெய்து அலோவ் பண்ணாதீங்க.